வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. அருணகிரிநாதருக்கு முருகன் சொன்ன உபதேசம் சும்மா இரு. இப்போ இந்த சும்மா இருன்றத நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. முக்கியமாக நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது எல்லா செயல்ல இருந்தும் விலகி, எல்லா உறவுகளில் இருந்தும் விலகி சும்மா உக்காந்துருந்தேன். உண்மையில் அது கிடையாது. அது எப்படின்னா, உள்ளுக்கு ஓடுற இந்த சிந்தனைகள், எண்ண அலைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் அடங்கணும். இப்போ நம்ம மௌன விரதம் எடுக்கிறோம் இல்லையா, இந்த மௌன விரதம் நிறைய பேர் பேசாமல் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க. அப்புறம் யாரையாவது சந்தித்தா சைகையில் இப்படி நான் இன்றைக்கி பேசலை இதெல்லாம் பண்ணுவாங்க. அது கிடையாது. மௌன விரதத்தோட தாற்பயமே வேறு. அது உள்ளுக்கு ஒன்று கச்சு மூச்சுன்னு நம்மளை நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு எண்ணம், ஏதோ ஒரு சிந்தனை, அது ஒடுங்குவதற்காக தான், அதை கவனிக்கிறதுக்கு. இப்போது சிவபிராணத்தில் வர்ற நோக்கரிய நோக்கே, இந்த நுண்ணி கவனிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆழ்ந்து அந்த செயல் காணா போயிடும், மறைஞ்சி போயிடும். ஏன்னா அந்த நுணுக்கமான நுண்ணறிவோடு பார்க்கறது நம்முள் இருக்கும் நம்மை இயக்கும் ஆற்றலோட பார்வை. அப்போது இது செயலற்று போவோம். நல்லா கவனித்து பாருங்களேன். மௌன விரதம் எடுக்கிற அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு தொலைபேசியை எடுக்காதீங்க. அதுதான் முக்கியமான விரதத்தோட என்ன சொல்கிறது, முக்கியமான அங்கம்னு எடுத்துப்போமே. தொலைபேசியை எடுக்காதீங்க. ரெண்டாவது, அமைதியாக ஏதேனும் ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ உள்ளுக்கு என்ன ஓடுதுன்னு பாருங்கள். ஒன்னொன்றையும் கவனிங்க. அப்போது எனக்கு இது தேவையில்லை, சிவனிடம் ஒப்படைங்க. தேவையில்லை ஒப்படைங்க, தேவையில்லை ஒப்படைங்க. அதை கொஞ்ச நாள் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. பார்த்திங்கன்னா பொறுமையாக நிதானமாக உள்ளுக்கு இருக்கிற அந்த ஓடுற தன்மை இருக்கு இல்லையா, அது படிப்படியாக குறைஞ்சி அமைதிக்கு வரும். அந்த அமைதிக்கு வரும்போது தான் நம்முள்ளார இன்னும் பல விஷயங்கள் நடக்கும். பயிற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.